ஐயா, கடற்கடையா கை தட்டுனாதான் அடுத்த வேலை சோறுன்றத உங்களால் நினைச்சு பார்க்க முடியுங்களா? முடியாது இல்ல. ஒரு பாலியல் தொழிலாளியாவது உங்களை நீங்க கற்பனை பாக்கி பண்ண முடியுங்களா? முடியாது இல்லையா? ஆனா அப்படி இருந்த ஒருத்திய இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மேக்கராகவும் ஒரு ரைட்டராகவும் தமிழக காவல்துறைக்கே அரவாணி பத்தி பயிற்சி எடுக்கிற ஒரு பயிற்சியாளராக உருவாக்கி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த சமூகம் தாங்க. அது வேற யாரும் இல்லை, நான் தான். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்துக்கு நன்றி சொல்லதாங்க நான் வந்திருக்கிறேன். புழுதியில காஞ்ச சிறகா புரண்டிட்டு இருந்த என்ன எல்லாரும் உயர்ந்து பார்க்கிற ஆலமரமா உருவாக்குச்சு இல்ல, அந்த சமுதாயத்துக்கு தான் நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஐயா, பிறக்கும் பொழுது நானும் எல்லா பசங்களை மாதிரியும் ஆம்பளை பிள்ளையாதான் பிறந்தேன். ஆனா எனக்குள்ள அந்த பெண்மைன்ற உணர்வு இருந்தது எனக்கு தெரிஞ்சது என்னுடைய 13 வயசுல தான். அந்த பெண்மை எப்படி தெரியுமா இருந்தது? என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு அருவருத்தக்க புழுவா என்னை பார்த்தாங்க. ஆனா இந்த சமுதாயம் மட்டும்தாங்க என்னை மனுஷியா பார்த்தது. அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்துக்கு தாங்க நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். பொதுவாக அந்த 14-15 வயசுல நம்ம ஒரு பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லுங்கி அப்படி மடிச்சு கட்டிட்டு நெஞ்ச நிமித்தி டான் 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 நடப்பாங்க. ஆனா என்னால் அப்படி முடியல. அந்த லுங்கி இருக்குல்ல, லுங்கி அதை அப்படியே அழகா கொசுவம் மாதிரி வச்சு அந்த இடுப்புக்குள்ள சொருவிட்டு அதை நடந்து பார்த்தாதாயா எனக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி நடந்து போற நேரத்தில் எங்க அண்ணன் சொல்லுவான், தலையில ஓங்கி தடுத்துடுவான், ஆச்சி லுங்கிய மடிச்சு கட்டுடா, இப்படி பொட்டை பையன் மாதிரி நடக்கிறேன்ட்டு. நானாயா முடியலன்னு சொன்னேன். என் உணர்வு, நான் அந்த லுங்கியை மடிச்சு கட்டுறேன்னு மடிச்சுட்டு மேலே கட்டும் பொழுது இந்த கை சீச்சி நீ ஆம்பளை இல்லை, நீ பொம்பளை தான் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுது. அந்த உணர்வை அவங்க புரிஞ்சிக்கல. சரி, அவனை தான் விடுங்க. அப்பா, நம்ம எல்லாரும் சொல்ல ரொம்ப உன்னதமான உறவுன்ட்டு. அப்பாவுக்கு குடிப்பழக்கம் இருக்குதுங்க. எப்பெல்லாம் அவ குடிக்கிறாரோ அவருடைய கோவத்துக்கு வடிகால் நான் தான். என்னை வந்து கேட்பாரு, வீட்டில் பார்த்துட்டாருன்னா, ஏண்டி இந்த சனியனை பெத்த, இது அப்பவே கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்க வேணாமான்ட்டு. நான் கேட்குறேன், நான் 14 வருஷம் வனவாசம் போய் தவம் இருந்து இப்படி பறக்கணும் நானா ஆசைப்பட்டு பிறந்தேன்? இல்லையா, நான் பிறந்ததுக்கு நான் காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அவங்க தான் காரணம்னு தெரியும். ஆனா என்ன மட்டும் குற்றவாளி கூண்டுல ஏத்தி வச்சுட்டு நீங்க நிக்கிறீங்கயா வெளியில நிரபராதியா, இது எந்த விதத்துல எங்கயா நியாயம்? இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன். ஆனா கடைசியா எங்க அப்பா ஒரு வேலை செஞ்சாரு பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் அது நெஞ்சுக்குள்ள முள்ளானி தச்சிட்டு இருக்குது. எனக்கு 18 வயசு இருக்குங்க ஐயா, எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ நான் வெளியில என்னோட ஃப்ரெண்டு கூட வெளியில சுத்திட்டு இருந்தேன். அப்போ என் நண்பர் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நீ போய் பார்க்கலையான்ட்டு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு என் மேல வந்து வருத்தம் இருக்கலாம், ஆனா இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்தவர் அவர் தானே. அப்படிப்பட்ட உறவை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடி போனேன். ஐயோ அப்பா என்ன இப்படி ஆச்சேன்னு ஓடி போனேன். அவர் அப்படியே தூரத்துல இருந்து இப்படி கை காட்டினார். நீங்கெல்லாம் நினைக்கலாம் அவர் என்னைய ஆசீர்வாதம் பண்றாரோ அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, என் பக்கத்துல வராத, நீ வந்தா என் ஜென்மம் இந்த ஜென்மம் கூட முக்தி அடையாதுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அந்த நிலையில கூட என்ன புரிஞ்சுக்கலையா, என் உணர்வை புரிஞ்சுக்கல. அப்படிப்பட்ட குடும்ப உறவுக்கா நீங்க நன்றி சொல்றீங்க? சொல்லுங்கய்யா. பெத்தது யாரு? நீங்க தானே. நான் வேண்டி பிறக்கலையே, நீங்க தானே பெத்தீங்க. அப்புறம் எங்களை குத்தம் சொல்றீங்க? தினந்தோறும் இப்படி ஒரு நெருப்புல நிக்கிறதுக்காகவா நீங்க என்னை பெத்தீங்க? சொல்லுங்க. அது இன்னைக்கு நினைச்சாலும் எரிஞ்சிட்டு இருக்குதுயா. என்ன மாதிரி எவ்வளவு சகாதரிகள் இன்னைக்கு பாடுபட்டு இருக்கிறாங்க, தெருவுலையும் ரோட்லயும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? அன்னைக்கு அந்த மாதிரி ஸ்கூல்ல போற நேரத்துல கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவனோட பாலியல் வக்ரத்துக்கு தாங்க என்னை பயன்படுத்தினானுங்க. யாருமே கூட இல்லை. பாத்ரூம் கூட ஒழுங்கா போக முடியாத ஒரு நிலைங்க. உணர்வோட தத்தளிச்சுக்கிட்டு உணர்வை வெளிப்படுத்த முடியாம அந்த பாத்ரூம் போறது கூட என்னால வெளியில போக முடியாது. அப்படித்தான் ஒரு தடவை தவறி போய் எல்லாரும் இல்லாத போது பாத்ரூம் போனேன். ஒருத்தன் ஓடி வந்து கிஸ் பண்றான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அந்த பருவம் தெரியாத பருவத்துல புரியாத வயசுல இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கும் போது எப்படிங்க ஐயா படிக்க முடியும்? ஆனா அந்த நேரத்திலையும் ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சாரு. இன்னைக்கு நான் நின்று பேசுறேன்னா அன்னைக்கு அவர் போட்ட பிச்சையா. என்னை தமிழ்வாதியா சொன்னாரு, நீ ஏன் படிக்காம போற, உன்னால படிக்க முடியும், படி படி படின்னு என்னைய வந்து படிக்க வச்சாரு பாருங்க. அந்த ஆசிரியர் சமுதாயத்துக்கு நான் நன்றி சொல்றேங்க. இன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் இங்க நிக்க முடியாதுங்கய்யா.
தற்கொலை பண்ணிக்கலாம், அடுத்தது வேற வழி இல்லை. ஏன்னா உறவு ஒத்துக்கல, நண்பர்கள் புரிஞ்சுக்கல, சொந்த பந்தம் ஒத்துக்கல, இப்படி எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அடுத்தது மனுஷனுக்கு எதிர்க்கிறது ஒரே முடிவு தாங்க, தற்கொலை. அதுக்கும் நான் முயற்சி பண்ணேன் 2 தடவை. ஆனா அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு கை கொடுத்து என்னை நிறுத்தி தூக்கி நிறுத்தது எது தெரியுமாங்க? என்னுடைய அரவாணின்ற ஒரு சமூகம் தாங்க. அந்த சமூகத்துக்கு தாங்க நான் நன்றி சொல்றேன். அன்னைக்கு இந்த அரவாணி சமூகம் என்னை தூக்கி நிறுத்தலனா இன்னைக்கு நான் நின்ன இடத்துல என்னைக்கோ புல்லு முளைச்சிருக்குதுங்க. ஆரம்பத்தில் நானும் இந்த அரவாணி சமூகம் செஞ்ச எல்லா வேலையும் செஞ்சேன். அப்ப இந்த சமூகம் என்னை கேலி செஞ்சிச்சு, கிண்டல் செஞ்சிச்சு, என்னை ஏளனமா பண்ணுச்சு, எட்டி உதச்சிது, பல விஷயங்களை ஒதுக்கி வச்சது, ஓரம் தள்ளிச்சு, புறந்தள்ளிச்சு, சமுதாயத்தை விட்டு என்னை ஓட வச்சிச்சு. ஆனா அது செஞ்சது எல்லாத்தையும் ஒரு நாள் நினைச்சு பார்த்தேன், ஏன் இந்த சமுதாயம் என்னை எப்படி சொல்லுது, ஏன் பாடுபடுத்துதுன்னு. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. இந்த சமுதாயம் சொல்லிச்சு, உங்ககிட்ட தன்னம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது, திறமை இருக்குது, உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது, நீ ஏன் பிச்சை எடுக்கிற, ஒன்னால முடியும்னு சொல்லிச்சியா. அன்னைக்கு தட்ட ஆரம்பிச்சு இந்த சமூகத்தின் கதவுகளை ஒரு கதவை தட்டுனா 9 கதவு திறக்குன்னுவாயா. அன்னைக்கு நான் 1997 ஒரு கதவை தட்டினேன். இதோ இந்த 2008 வரைக்கும் 9000 கதவுகளுக்கு மேல எனக்கு இன்னும் திறந்துட்டு இருக்கையா. அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்துக்கு தான் நன்றி தெரிவிக்க ஆசைப்படுறேன். இந்த சமூகம் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்குது, இதுக்கு நான் பதில் ஏதாவது செய்யணுமே, செஞ்சோற்று கடன் சொல்லுவோம் இல்லையா, அது இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு தோணுச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2004 வரைக்கும் இந்த அரவாணி சமூகத்துக்கு அடிப்படை மனித உரிமையே இல்லாமல் இருந்தது. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14-15 நம்ம சொல்லுது, ஒருத்தருடைய ஜாதி, மதம், இனம், மொழி இதனால நீ வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லிச்சு. ஆனால் 2004 வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஓட்டுரிமையோ அடிப்படை மனித உரிமையோ இல்லாமல் இருந்தது. நானும் மதுரையை சேர்ந்த வக்கீல் ரஜினி அப்படின்ற ஒரு பெண்மணியும் சேர்ந்து சென்னை ஹைகோர்ட்டில் அரவாணிகளுக்காக ஓட்டுரிமைக்காக ஒரு ரிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அரவாணிகளுடைய பல கதவுகள் திறந்து ஓட்டிங் கார்டு, ரேஷன் கார்டு, பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. என்னோட தோல் நின்ற அந்த வக்கீல் ரஜினி அப்படின்றவங்க என்னுடைய உறவு கிடையாது, சொந்தம் கிடையாது, ஒரு இந்த பொதுவெளி சமூகம். அந்த வக்கீல் சமுதாயத்துக்கு என் நன்றியை தெரிவிக்கிறையா. இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம், எவ்வளோ சமூகம் எனக்கு உதவி செஞ்சுக்குது. ஆனாலும் அடிப்படையில் நானும் ஒரு மனுஷி, இரத்தமும் சதையும் ஓடுக்கிற ஒரு ஜீவன். எனக்குள்ளைய அன்பு, காதல், பாசம், நேசம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. நானும் உங்களில் ஒருத்தி தானே. நீங்க பிறந்த அதே மண்ணில் தான் நானும் பிறந்தேன், நீங்க பிறந்த அதே தாயின் வீட்டை நானும் பிறந்தேன். எனக்கும் இருக்கிறதுல என்னையா தப்பு? ஆசைப்பட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் குடும்பத்தோட சேர மாட்டோமா, என்னைக்காவது அம்மா கையால் ஒரு கவலை சோறு சாப்பிடுவோமா, என்னைக்காவது அண்ணன் கிட்ட சிரிச்சு பேசி விளையாடுவோமா. 13 வருஷம் கழிச்சு எங்க வீட்டில இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. எங்க அண்ணி ஃபோன் பண்ணாங்க, எங்க இருக்கிறீங்க? சென்னையில் இருக்கிறேன். சரி நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா நானும் அட்ரஸை குறித்து வச்சுட்டு நானும் என் தோழியும் போனோம். அவங்க சொன்னாங்க ராத்திரி 9 மணிக்கு மேலே வாங்கன்னாங்க. ஏன்னா அந்த நேரம் தான் நம்ம நாட்டு பெண்கள் டிவியில் சீரியல் பார்த்துட்டு தெருவே ஓன் கிடக்கிற நேரம். சரி ஓகே, அவங்களுக்கு புரிதல் இல்லை, நம்ம போகலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போனேன். அந்த தெருமுலையில் நின்றுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னாங்க. சரின்னு தெருமுலையில் நின்றுட்டு நான் ஃபோன் பண்ணேன். சரி அங்கே அப்படியே மெல்லமாக அந்த ரோடோட வாங்க, நான் வெளியில் நிற்கிறேன்னாங்க. வாசலில் ஒரு ஆளும் மேல் மாடியில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்கிறாங்களான்னு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. வீடுகளை கூப்பிட்டாங்க, என்னை கூட்டிகிட்டு போனாங்க, நல்லா கவனிச்சாங்க, அதில் எந்த குறவும் சொல்லலை. எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு என் மேலே ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டாங்களே, அந்த நேரத்தில் வச்சாங்கயா ஒரு ஆப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பரம்பரை சொத்துல நான் கையெழுத்து போட்டால் தான் அந்த சொத்து விற்க முடியும். அதுக்காகத்தான் அந்த 13 வருஷம் கழிச்சு அந்த உறவு தேடி வந்தது. அப்படிப்பட்ட உறவுக்கா நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறீங்க? கூட பிறந்த வேணாம், எல்லாம் வேணாம், ஆனால் சொத்து மட்டும் வேணும்னு கேட்குறீங்களே. அன்னைக்கு அந்த உறவை விட்டேயா. உங்களுடைய உறவு உங்களை ஒதுக்கி விட்டாலும், உங்களுடைய நட்பு உங்களை பாழ்படுத்த நினைத்தாலும், இந்த சமுதாயத்தின் நல்ல கண்கள் உங்களை ஒரு பெண்ணாக பார்த்திருக்கிறது, மதித்திருக்கிறது. நீங்களும் ஒரு பிறவிதான், உங்களுக்கும் இதயம் இருக்கிறது, உடலில் ரத்தம் இருக்கிறது. இதே அரட்டை அரங்கத்திலே கேள்வி எழுப்பினேன். புதுவை இதே பாண்டிச்சேரியில் நடந்த அரட்டை அரங்கத்திலே கேள்வி கேட்டேன். என்ன காரணம்? அரவாணியாய் பிறந்ததற்கு இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு வாழ்வுரிமை இல்லையா? வாழ்வின் ஆதாரம் இல்லையா? ஏன் அவர்களுக்கு சட்டம் ஏன் சிலவற்றை தர மறுக்கிறது? கேள்வி கேட்டேன். என்ன காரணம்? ஒரு ஆண் குற்றம் செய்தால், பெண் குற்றம் செய்தால் மட்டும்தான் இந்த சட்டம் தண்டிக்குமா? அரவாணியாக இருக்கக்கூடிய ஒரு குற்றம் செய்தால் தண்டிக்காமல் இந்த அரசு விட்டு விடுமா? சட்டம் விட்டு விடுமா? அவர்கள் கொலையாளி என்றால் அவர்களை தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கின்றது, அவர்களை வாழ வைப்பதற்கு சட்டம் இல்லையா? சட்டம் இல்லை என்றால் ஏற்ற வேண்டும் இந்த சட்டம் என்று சத்தம் போட்டு சொன்னவன் இந்த டி. ராஜேந்தர். இதே அரட்டை அரங்கத்திலே சொன்னேன். அந்த அரட்டை அரங்கத்திலே நாங்களும் மனுஷிதான், நாங்களும் பிறவிதான் என்று நீங்கள் இந்த கருத்தை எடுத்து வைத்து இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கும் அரவணைக்க, இவர்களுக்கும் ஒரு வாழ்வு கொடுக்க சமுதாயத்தில் நல்ல உள்ளங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து சொல்லும் போது உண்மையிலே இந்த அரட்டை அரங்கத்தில் இப்படிப்பட்ட இந்த செய்தியை பதிவு செய்திருந்த அரட்டை அரங்கம்
ரொம்ப பெருமிதப்படுவேன். ஐயா எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆசை என்னன்னா, ஏதாவது நம்ம வந்து பெரிய படிக்கணும், நம்ம ஒரு கலெக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், அப்படிலாம் நிறைய கனவு கண்டேன். ஐயா எனக்கு வந்து என்னுடைய 10th என்னோட மார்க் என்னன்னு தெரியுங்களா ஐயா? சொல்லுங்க. 80% 402 மார்க் எடுத்தேன் ஐயா 10th. ஆனா அதே நான் +2ல வெறும் 62% தான் எடுத்தேன். அதுக்கு காரணமும் இந்த குடும்பமும் இந்த நண்பர்களும் தான் ஐயா. எனக்கு சொல்லி 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 என்னோட உணர்வுகளை பால்படுத்தி எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்காம என்னுடைய மார்க் கம்மியாச்சு. அன்னைக்கு எனக்கு படிப்பு கெட்டு போனதுக்கு இந்த குடும்பமும் இந்த நண்பர்களும் தான் காரணம். அன்னைக்கு எனக்கு வீணா போன படிப்பை நான் என்னுடைய அரவாணி சமூக பிரதிநிதி மூலமா நான் மேல கொண்டு வரணும்னு நினைச்சேன். என்னோட அரவாணி சமூக பிரதிநிதி ரீமாண்ட ஒரு அரவாணிய ஐஏஎஸ் கோச்சிங் படிக்க வச்சிருக்கிறேன் ஐயா. ஸோ எனக்கு உறவு வெறுத்தது, நண்பர் வெறுத்தாங்க, குடும்பம் வெறுத்தது, எல்லாம் வெறுத்தது. ஆனா என்னை தூக்கி நிறுத்தின இந்த சமுதாயத்துக்கு தான் நான் நன்றி கடன் படுத்தணும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிமா. தான் ஒரு சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவராக, பின்தள்ளப்பட்டவராக இருந்தாலும் எப்படி போராடி முன்னேறுகிறேன் என்பதை இங்கே சகோதரி நமக்கு உங்கள் முன்னில் எடுத்து பேசினார். அவர் தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு உடன்பிறவா சகோதரிக்கு, அந்த ரீமா என்ற அந்த பெண்ணுக்கு, அவர் இப்பொழுது பிஏ படித்திருக்கின்றார். மேலும் அவர் ஐஏஎஸ் தேர்வு எழுதுவதற்காக அந்த நுழைவுத் தேர்விலே அவர் முயற்சிக்க வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சிக்கு உறுதுணையாக அவரை ஒரு பயிற்சி கூடத்திலே சேர்த்திருக்கிறார்கள். அந்த பெண் ரீமா படிப்பதற்கு அவர் எத்தனையோ இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், கஷ்டப்பட்டிருக்கின்றார். நெய்வேலியிலே ஒன்றை நான் பதிவு செய்தேன். 3 லட்சம் புதிய மரக்கன்றுகளை வைத்து, அதாவது தற்போது 3 லட்சம் மரக்கன்றுகளை வைத்து இதை ஒரு பசுமை நிறைந்த நகரமாக, கிரீன் சிட்டியாக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னேன். இது கிரீன் சிட்டி மட்டுமல்ல, கிளீன் சிட்டி என்று சொல்லுகின்ற நேரத்திலே இங்கே 1,70,00,000 மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பசுமை சோலையாக இந்த நெய்வேலி இருக்கிறது என்று சொன்னால், இங்கே பசுமை மட்டுமல்ல, உங்களுடைய நெஞ்சங்களில் நல்ல கடமை உணர்வும் இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனித நேயம் இருக்கிறது என்பதை மேடையிலே பார்க்கின்ற இந்த நேரத்திலே ரீமா போன்ற அந்த பெண், அவர் ஐஏஎஸ் எழுதுவதற்கு அவர் இன்றைக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். அவருக்கு யாராவது மனமு வந்து மனித நேயத்தோடு உதவிக்கரம் நீட்ட இருந்தால் அந்த ரீமா என்ற பெண்ணுக்கு உதவிகள் செய்யலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த ரீமா என்ற அந்த பெண்ணை மேடைக்கு அழைக்கின்றோம். வயஸ்கா இளைஞரணி சார்பாக 1500 ரூபாய். ஓகே, வாழ்த்துக்கள். இப்பொழுது மேடையிலே நம்முடைய நண்பர் புருஷோத் பட்டேல் அவர்கள் இந்த பெண்ணுடைய, அவர் ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று 10,000 ரூபாயை தருவதாக இந்த மேடையிலே உங்கள் முன்னால் அறிவித்திருக்கிறார். ஓகே, 10,000. ஓகே, எவ்வளவுமா சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? மிஸ்ஸஸ் ரத்னதுரை அவர்கள் 2,000 ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கின்றார். இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சேர்மன். உங்க பேர் சொல்லுங்க. என் குணசேகரன் அவர்கள் 5,000 ரூபாய். சன் டிவிக்கு நன்றி சொல்லுங்க, மக்களுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்வதெல்லாம், இந்த பணத்தை உங்களுக்கு பெற்றுத் தருவதை விட இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரியை நாங்கள் பெற்றுத்தந்தால் சன் டிவிக்கும் இந்த எங்களுடைய நேயர்களுக்கும் அதுதான் நீங்கள் பெருமை சேர்ப்பீர்கள் என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க ரீமா, வளர்க பிரியா தொண்டு.